ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன புக்குன்னு கேட்டிங்கன்னா, பிவி டிஎன்பிஎஸ்சி பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ண டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிற புக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த புக்குக்கான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் புக்கை பார்த்ததுக்கப்புறம் வாங்கணும் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிக்கன்னா இந்த வீடியோ சொன்ன மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த புக்கு பொறுத்தவரை உங்களுக்கு சமச்சி புக்கில் இல்லாத கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது டெஸ்ட்டு கேட்பாங்க, எக்ஸாம் கேட்பாங்க. பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 4 அதை தாண்டி எல்லா எக்ஸாம்ஸும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸு அதை தாண்டி போலீஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், உங்கள் சிலபஸை தாண்டி ஒரு சில கொஸ்டின் கேட்க பார்த்தீங்களா, அந்த டாபிக்ஸை கலெக்ட் பண்ணி பல சோர்ஸில் எடுத்து அதை கன்சல்ட் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அது மட்டும் இந்த புக்கில் சேர்த்து கொடுத்துருக்கோம். இந்த புக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்ன புக்கு. பட் சின்ன புக்கு நினச்சக்கூடாது, கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் தேடி பார்த்து படிக்க விஷயங்கள் இதெல்லாம் படிக்கணுமா, இந்த கொஷின் படிக்கணுமா, படிக்க வேண்டாமா, எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி டவுட்ஸும் பார்த்தீங்களா எல்லாமே இந்த 35 டாபிக்ஸ் அடங்கிடும். ஃபுல் ஜிஎஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸ் எல்லாமே சேர்த்து வரக்கூடிய 35 டாபிக்ஸ்க்கான புக்கு. சரியா? ஸோ ரொம்ப லீன் புக்கு தான் இருக்குது. சரியா? ஸோ புக்கோ ரேட்டு ஃபஸ்ட் சொல்லிடுறேன், 100 ரூபா ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீ கொரியர் சார்ஜ் வந்து 20 சேர்த்து 120 பேப்பரமாக இருக்கும் புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ மொத்தம் டாபிக்ஸ் உங்களுக்கு 30 டாபிக்ஸ் கவர் ஆகும். டோட்டல் கொஸ்டின்ஸ் இந்த 30 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து மொத்தம் உங்களுக்கு 1021 கொஸ்டின்ஸில் கவர் ஆகும். ஸோ மொத்த பேஜஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 64 பேஜ் உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? ஸோ கண்டென்ட் பார்த்துடுங்க. ஸோ பார்த்துட்டு பிடிச்சிக்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ்க்கு கிடையாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க நான் பார்த்து டிரான்ஸ்லேட் படிச்சுக்கிடுவேன் அப்படி இருந்தால் வாங்கிக்கோங்க. ரேட் ரொம்ப குறைவு. ஸோ 120 கொடுத்தா இந்த புக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ கண்டென்ட் பாருங்கள், இதான் இண்டைட்ஸு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை தாண்டி நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணிங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு 35 டாபிக்ஸ் இருக்குல்ல, எல்லாம் பார்த்துருங்க. கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஓகே இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நோட்ஸ் எனக்கு தேவைப்படுது நினச்சிங்கன்னா புக்கை வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ மொத்தம் நீங்கள் தேடி படிக்கிறீங்க இல்லையா, அந்த டாபிக்ஸ் இருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸோ நிதி ஆணையம், அப்புறம் திட்டக்குழு, அப்புறம் ஜிஎஸ்டி, பஞ்சாயத்து, அந்த மாதிரி உங்களுக்கு 35 முகவுரை, ஓகே, நிதி ஆயோக்கு, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி, அப்போ முக்கிய பீச் மதிப்புகள் எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க இல்லையா, இந்த டாபிக்ஸ் தான் கலெக்ட் பண்ணி ஏன்னா புக்கில் இருக்குது. நம்ம சயின்ஸில் வந்து 8th புக்கில் இருக்குது, 9th புக்கில் இருக்குது, 10th புக் இருக்குது. பட் இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டாபிக்ஸ் கலெக்ட் பண்ணி கேட்குறாங்க எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். சரியா? மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் எத்தனை பேஜமும் கொடுத்துருப்போம், நீ பார்த்து நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் ஃபார்மேஷன் தான் இருக்கும். சரியா? பார்த்தவங்க தெரியுதா, ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுத்துப்போம். எம்சிக்கு இருக்காது, எம்சி கொடுத்தா புக்கு பெருசாக போயிடும், அது வேஸ்ட். ஏன்னா நமக்கு வந்து நிறையா சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அப்படி படிச்சிடணும். இதை நீ டெஸ்ட்டாக போட்டு பார்க்குறதுல படிக்கிறதுக்கான ஒரு புக்கு. சரியா? நீங்கள் என்ன பண்ணலாம், மறைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன்ஸ் படிச்சதுக்கப்புறம் இந்த ஆன்சர் மறைச்சி இந்த ஆன்சர் வரும், இந்த ஆன்சர் அப்படி படிச்சுக்கலாம். மாதிரி எம்சிக்கோ புக் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லைனர்ஸாக வித் ஆன்சர் இருக்கும், ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம். சரியா? ஒவ்வொரு டாபிக்ஸும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்க்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க. சரியா? அந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டுருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து பிடிச்சினா வாங்கிக்கோங்க. சரியா? தெரியா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேமாக இருக்குது, எப்படி ஃப்ரேம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரியா? அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து படிக்கணும் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் இந்த வெப்சைட்டில், ஸோ இந்த கொஸ்டின் இந்த புக்கில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் லட்சுமி புக்கில் சில டாபிக்ஸ் இருக்கும், ரமேஷ் சிங் புக்கில் கொஞ்சம் புக் இருக்கும், டாபிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து எந்த புக்கில் படிக்கணும்னு தெரியாது. அப்படியே புக்கு கிடச்சாலும் இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு தாட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாட்லாம் போகாமல் நீட்டாக படிக்க வேண்டிய டாபிக்ஸு, படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸை அழகாக கொடுத்துட்டோம். பார்த்து வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ புரியுதா? எல்லாமே உங்களுக்கு காணிச்சிரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி போயிட்டுருக்கும். சரியா? எல்லாம் பாயிண்ட்ஸ் தான், எம்சிக்கு கிடையாது. சொன்ன ஃபஸ்ட்டே எம்சிக்கு கிடையாது. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி போயிட்டே இருக்கும். தெரியுதா? ஃபாண்டும் ஓகே, உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதை படிக்க முடியும். பேப்பர் குவாலிட்டியும் பக்கவாக இருக்குது. நீங்கள் கேப்பில் நீங்கள் நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எழுதி வச்சுக்கலாம். சரியா? சப்போஸ் ஒரு பர்சனை மாற்றுறாங்க, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா, அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் பண்ண மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்டாட்டிக்காக வர விஷயங்கள் மாறாது, அப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். சில பர்சன்ஸ் மட்டும் மாறலாம் இல்லையா, கண்டிப்பாக சில நேரங்கள் மாறாதுன்னு செய்யும். அது வந்து நமக்கு அப்டேட் பண்ண முடியாது, புக் இல்லையா, பண்ண முடியாது. மற்றபடி என்ன பண்ணுங்க, மட்டும் அந்த பேர் வர மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே இப்போ உள்ள டேட்டா கரெக்டாக அப் டு டேட் பக்காவாக இருக்கும். சரியா? ஓகே தானே? திட்டக்குழு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, சரியா, என்ன அமைப்பில் இருக்குது, எல்லாமே எல்லாம் அப்ரிவேஷன் என்ன. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, சீக்கிரம் வாங்கிக்கோங்க, புக்கு பிடிச்சிக்கோன்னு வாங்கிக்கோங்க.
இதுக்கு முன்னாடி சில புக்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதை தாண்டி இந்த கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும். சரியா, வாங்கினவங்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. நிறைய டாபிக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த புக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும், 6லேருந்து 10 வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்கு போயிட்டுருக்கு. சரியா, அதுக்கப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஒரு புக் இருக்குது, ஜாகிரபி புக் இருக்குது, 11th 12th ஹிஸ்ட்ரி புக் இருக்குது, 11th 12th உங்களுக்கு ஜாகிரபி புக் இருக்குது, அப்புறம் 11th 12th உங்களுக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சேர்த்து ஒரு புக் இருக்குது, அப்புறம் 11th 12th எத்திக்ஸ் புக் இருக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பார்த்து பிடிச்சிக்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா, ஆல்ரெடி 7 புக்ஸ் வாங்கிட்டேன் சார்னா இந்த புக் கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு பக்காவாக இருக்கும். சரியா, நீ கஷ்டப்பட்டு முட்டி படிச்சதுக்கப்புறம் ஒரு லைட்டாக கிளான்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நான் பார்க்கணும், ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷோ தமிழோ இங்கே உங்களுக்கு புரியும். இப்போ குரூப் 2 போகிறீங்க இல்லையா, இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, ஸோ குரூப் 4 எக்ஸாம் போனவங்க தமிழ் எழுதி நீங்கள் என்ன பண்ணீங்க உள்ளே போகிறீங்க. அப்படி இருக்கவங்க இந்த ஜிஎஸ்லாம் பெருசாக கஷ்டம் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ண புரிஞ்சிடும். எக்ஸாமில் சம்மந்தமே இல்லாமல் இலக்கியங்கள் தமிழில் பார்ட்ஸையும் பிரித்து படித்து எழுத போனீங்க. அப்படி படித்தவங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக கிளான்ஸ் விடுறதுக்கு இந்த புக்கு தமிழில் இருந்தாலும் இங்கிலீஷ் பிள்ளைங்களும் படிக்க முடியும், ரீட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இன்னும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாசிக்க தெரியுதா அல்லது உங்களுக்கு புரியுதான் பாருங்கள். இந்தியாவில் நோட்டா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டியது. இது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கான்செப்ட் புரிய போகிறீங்க, ஆன்சர் பார்க்க போகிறீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் கேட்கும்போது இங்கிலீஷில் அப்படி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி கஷ்டம் இருக்காது. நீ பாருங்கள், உங்களுக்கு ஓகே தான் வாங்கல விட்டுருங்க. சரியா, மற்றபடி புக் வந்து ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம், இங்கிலீஷுக்கு இல்லை. சரியா, ஓகே. புக்கு வாங்கின அப்படின்னா அந்த ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வாங்கினவங்க இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்காதவங்க சேர்த்து 8 புக்கோட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாமே லிங்க் ரிவ்யூலாம் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எப்படி வாங்கணும்னா ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டோட்டல் டாபிக்ஸ் தெரிவிங்க பார்த்தீங்களா, ஸோ 35 டாபிக்ஸ் புக் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த புக்குக்கான ரிவ்யூ இருக்கும், ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, பார்த்தா வாங்குறீங்க. அதை தாண்டி உங்களுக்கு கூகுள் பே நம்பர் அனுப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்ம அனுப்பிப்பாங்க. கூகுள் பே அல்லது பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் என்ன பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டை கூகுள் பே சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் ஐடி வர மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அப்புறம் அட்ரஸ் அனுப்புறதுக்கு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்மெட்டுக்கு கொடுத்துக்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுத்த ஃபார்மெட்டில் அட்ரஸ் தப்பில்லாமல் அனுப்பிடுங்க. கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே புக்கு உங்கள் வீடு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வராட்டி 5 டேஸ் மேலே ஆகுது, 6 டேஸ் மேலே ஆயிடுச்சுன்னா நீ கண்டிப்பாக இதே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குன்னு சொல்லி ட்ராக்கிங் ஐடி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ பே பண்ண உடன் ட்ராக்கிங் ஐடி கேட்காதீங்க, கொஞ்சம் வர லேட் ஆகும். ஸோ 5 டேஸ்க்குள்ளே புக்கு உங்கள் கையில் கிடைக்காட்டி நீ கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அந்த ஐடி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி புக்கோடைய டவுட்ஸ் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதில் கமெண்ட்ஸை கேளுங்க. இந்த புக்கு பொறுத்தவரை எனக்கு லாஸ்ட் ரிவிஷனுக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எங்கே படிக்கணும்னு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நோட்ஸ் தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கு பொறுத்தவரை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேக்கிங் வரும்போது உங்களுக்கு புக்குன்னே தெரியாது, ஒரு கொரியர் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்கும். அந்தளவு வெயிட்டே கிடையாது. ஆனால் வெயிட்டு கிடையாது, உள்ள கண்டென்ட் வெயிட் ஜாஸ்தி. அதான் விஷயம். புக்கு வெயிட் இல்லை, ஆனால் உள்ள கண்டென்ட்டுக்கு செம்ம வெயிட்டு. ஸோ தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டு 100 + 20 120 பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கொரியர் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, புக் ரேட் 100, கொரியர் சார்ஜ் 20, மொத்தம் 120 பே பண்ண மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணி நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை, டேக் கேர்.